குமரியா. வெரி குட். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி மற்றும் மாலை எக்ஸ்பிரஸ் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி ரிப்போர்ட்டர். ஐயா, இந்த ஐயா வந்து வரையில இப்படி சாச்சிக்கிட்டே வந்தாரு. ஆறாறு பாத்தியா? ஆறாறு பார்த்தது? ஏய், நீ பாத்தியா? வேற யாரு பார்த்தது? இப்ப கழுத்து சாச்சி வச்சிருக்காரா நேரம் வச்சிருக்காரா? ஐயா, இந்த மாதிரி கழுத்து நேரம் நின்று எத்தனை வருஷம் ஆச்சு? 18 மாசம் ஆச்சுங்க ஐயா. கழுத்தை அப்படியே நின்னபடியே அங்கிட்டு திரும்பி பாருங்க. வெரி குட். அப்படி எங்கிட்டு திரும்பி பாருங்க. இந்த பார்வை பார்த்து எத்தனை மாசம் ஆச்சு? 18 மாசங்க. இப்ப வந்ததுக்கு எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்குங்க ஐயா. இதுக்கு முன்னாடி மூடிய மருந்து வாங்கி தேய்ச்சிருக்கியா? தேய்ச்சிருக்கிறேங்க ஐயா. தேய்ச்சதுக்கு எப்படி இருந்துச்சு? இப்ப தேய்ச்சிருக்கு. அதுக்கு இப்போ வந்து நல்லா இருக்கிறதுனால தான் அங்க வந்து மறு கட்டு போடலாம்னு வந்துக்கிறோங்க. தைரியமா அடுத்த வாட்டி வரல கட்டு வேண்டாம். சரிங்க ஐயா. இந்த போட்டிருக்க வாரு தொப்பி மாதிரி கழுத்துக்கு இதெல்லாம் தூக்கி அங்கிட்டு ஓரமா வச்சிருந்தமே தேவையில்ல. சரிங்க ஐயா. அதை கையிலே வச்சுக்க கூடாது. வீட்டுல கொண்டு எங்கிட்ட ஒரு மூலையில கொண்டு போட்டு. சரிங்க. என்னையா நீ பாத்தியா எப்படி வந்தாரு ஒரு வரையில? பாத்துக்க, இன்னொரு வாட்டி வாங்க. நான் டைம் சொல்றேன், அப்பைக்கு வாங்க. ஐயா, தயவு செய்து சொல்றேன் என் உயிர் மக்களே, இந்த நாள்பட்ட பிரச்சனை, ரத்தக்கட்டு, வெரிகோசு, சுளுக்கு, மூட்டி தேய்மானம், மூட்டு வலி, கழுத்து வலி, கழுத்து ஸ்டெக்கா இருக்கு, இடுப்பு பிடிச்சிருக்கு, நல்லா எரும மாட்டு தோல் மாதிரி ரஃபா இருக்கு, L4 L5, முனங்கால் வீங்கி ஊதி போயிருக்கு, நீர் வச்சிருக்கு. இது எல்லாருமே மூலிகை மருந்து வாங்கி தேய்ங்க. இந்த ஐயா 2 வாட்டில் தேய்ச்சி விட்டு இன்னைக்கு டோக்கனை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு பார்த்துருக்காரு. இவரை வந்து நான் சாதிச்சிட்டேன். இவரை கழுத்தை நான் காப்பாத்திட்டேன். இது வரைக்கும் வெளியில செலவழிச்சிருக்கீங்களா? செலவழிச்சிருக்குங்க ஐயா. எப்படி செலவழிச்சிருப்பியா? இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கிறேன். எவ்வளவு? 1 லட்சம். பாத்துக்க, சாதாரண வைத்திய காசு என் சாமிக்குள்ள படி தான் வாங்கியிருக்கேன். எவ்வளவு வாங்க என் சாமிக்குள்ள படி? சாமி 800 ரூபாய்க்கு. இதை யாராவது இந்த வைத்தியம் பாப்பானா? இல்ல சாமி. இதுக்கு நான் அடியை பொறுத்து இருக்கு, வேலையை பொறுத்து இருக்கு, துணி மருந்து போடுற பொறுத்து இருக்கு, மூலிகை மருந்து சேர்மானம் சேர்க்கிற பொறுத்து இருக்கு. நீதி நேர்மையாத்தையும் எங்க சாமி பார்க்க சொல்லியிருக்கு. அடாவடித்தனம் பண்ணப்படான்னு இருக்கு. பண்ணா என்னைய போட்டுரும். அதனால நீ எங்க கோடி கட்டினாலும் சரி, லட்சம் கட்டினாலும் சரி, என்னோட வர்றால ஆரையும் செலவு இல்லாம காப்பாத்தி விட்டுறேன். அதனால பார்த்து பத்திரமா வச்சுக்க. இன்னும் கழுத்தை நிமிந்து பழகு. அப்படிதான். இன்னும் இந்த பக்கம் சாயணும். நேர பாரியா? இன்னைய பாருங்க. இன்னும் பாருங்க. வெரி குட். இந்த நேர் பார்வை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? 18 மாசம். போவோம் பொண்டாட்டி உள்ள பார்த்து இன்னைக்கு சந்தோஷப்படும். சரிங்க. உன் எதிரி உனைய நக்கல் பண்ண பாரு. அவன் நிமிந்து வாப்பேன் உனைய. சரிங்க. எந்த ஊரு? ஜோலர்பேட்டை பக்கம், திருப்பதி வீரப்பள்ளி. எந்த ஏரியா? வீரப்பள்ளி ஊர் பெரிய ஜோலர்பேட்டை பக்கம். சோலார்பேட்டைனா அது எங்கடியா இருக்கு? தேனாம்பேட்டை கேள்விப்பட்டிருக்கேன். வாணியம்பாடி திருப்பதி. சரி வாங்க, நான் போயிட சொல்றேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. சாப்பாடு இங்க கொடுத்தாலா கொடுக்கலையா? சாப்பிட்டேங்க. டீ வந்துருச்சு, போய் சாப்பிடுங்க. 2 டைம் டீ சாப்பிட்டேங்க. போய் சாப்பிடு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. ஐயா, தயவு செய்து நாள்பட்ட பிரச்சனை எல்லாம் மூலிகை மருந்து வந்து வாங்கிட்டு போய் தேய்ச்சி முடிச்சுட்டு வாங்க. வாதம், வாத கடுப்பு, வாத ஸ்ட்ரோக்கு, மறுவாதம் வரவிடாம சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி என்னுடைய தெய்வம் காப்பாற்றி போனான்.